Hi students, இப்போ நம்ம class 10th max example 1.3 chapter 1 பார்க்கலாம். A, B, C கொடுத்திருக்காங்க. டைரக்டா நம்பர் கொடுக்கல. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B union C is equal to A cross B union A cross C. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A cross B யூனியன் சி எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ யூனியன் இருக்கா, அப்போ யூனியன் நடுவில் போட்டுருங்க. இப்போது ஏ கிராஸ் ஏ பியோட கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சியோட கிராஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஏ கிராஸ் பி, அதுக்கப்புறம் யூனியன் ஆஃப் ஏ கிராஸ் சி. அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் என்ன இருந்துச்சு, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இன்டர்செக்ஷன் எப்போயுமே இப்படி போடணும், யூனியன் எப்போவுமே இந்த யூ போடணும். நம்ம இந்த மாதிரி எண்ணு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ இப்படி போடணும். இன்டர்செக்ஷன்னா யூனியன்னா இப்படி போடணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது ஏ கிராஸ் பி, அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி பண்ணணும். நடுவில் இன்டர்செக்ஷன் இருக்கிறனால இன்டர்செக்ஷன். ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் சி. இது வந்து ப்ரூவ் பண்ண ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து எப்பயுமே நம்மளுக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் வரணும். அதை இப்போ நம்ம வெரிஃபை பண்ணுறது தான் நம்ம சம்ம. ஏங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், என்னா நேச்சுரல் நம்பர், டபிள்யூனா ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அண்ட் கோஸ் அப் டு இன்ஃபினிட்டி. ஹோல் நம்பர் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் கோஸ் அப் டு இன்ஃபினிட்டி. இப்போ எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் 4. இப்போ இங்கே வந்து லைன் கொடுக்காதனால இந்த நம்பர் நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ ஏங்கிறது கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் 4 அப்படின்னா அந்த இன்பிட்வீன் நம்பர் என்னது 2,3. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2,3. அதே மாதிரி பி வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0ல இருந்து. ஸோ 0க்கு இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ 0வை இன்க்ளூட் பண்ணணும் அண்ட் லெஸ் தேன் 2. ஸோ 0,1. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0,1 அண்ட் சிங்கிறது நேச்சுரல் நம்பர், அது லெஸ் தேன் 3. ஸோ எக்ஸ் வந்து 1 அண்ட் 2. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1,2. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ நம்ம இதை எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், இந்த டேர்மை. இதை ஆர்ஹெச்எஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்து இதுக்கு வர ஆன்சர் இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி, இது வந்து என்னது எல்ஹெச்எஸ். ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு பண்ணலாம். பி யூனியன் சி. பி யூனியன் சினா பி என்ன கண்டுபிடிச்சோம் 0,1. யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சோம் 1,2. இப்போ யூனியன்னா ரெண்டையும் கிளப் பண்ணணும் அண்ட் ரெப்படேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து 1 டைம் எழுதணும். ஸோ என்ன ஒரு ஆன்சர் 0. இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ 1 டைம் ஒரு 1 எழுதினா போதும். அதுக்கப்புறம் இங்கே 2. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி யூனியன் சி பண்ணணும். ஏ என்னது 2,3 கிராஸ் 0,1,2. ஸோ ஃபஸ்ட்டு 2லேருந்து எல்லாத்தையும் பேர் பண்ணி எழுதணும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் 2,0 2,1 2,2. அதுக்கப்புறம் 3யை வச்சு பேர் பண்ணணும். 3,0 3,1 3,2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஆர்ஹெச்எஸ் என்னது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சிடணும். ஏ கிராஸ் பி, ஏ என்னது 2,3 கிராஸ் பி என்னது 0,1. ஸோ ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 3. ஸோ 2,0 2,1 3,0 3,1. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி. ஏ வந்து 2,3 கிராஸ் சி வந்து 1,2. ஸோ அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் 2,1 3யை பேர் பண்ணணும். 2,1 2,2 3,1 3,2. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2,0 2,1 3,0 3,1 யூனியன் ஏ கிராஸ் சி 2,1 2,2 3,1 3,2. ஸோ யூனியன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் 2,0. இப்போ இங்கேயும் இருக்குது 2,1 2,1. ஸோ 1 டைம் எழுதணும் 2,1. இங்கே 3,0. அதுக்கப்புறம் 3,1 2 டைம் இருக்குது. ஸோ 3,1. இங்கே 2,2 3,2. இப்போது இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. செகண்ட் ஈக்குவேஷன் 2,0 2,1 2,2 நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக ஆர்டரில் எழுதுங்க. 3,0 3,1 3,2 ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 LHS is equal to RHS. A cross B union C is equal to A cross B
யூனியன் ஏ கிராஸ் சி ஹென்ஸ் வெரிஃபைட். 10ங்கிறனால நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷனு என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏபிசி வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 2,3, பி ஈக்குவல் டு 0,1, சி ஈக்குவல் டு 1,2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது யூனியன் தான் போனதில் பார்த்தோம். யூனியன் வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எழுதணும். ரெப்படேஷன் வந்து ஒரு டைம் தான் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா இப்போது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. பி என்னது? 0,1 நம்ம கண்டுபிடிச்சது. இன்டர்செக்ஷன் சி 1,2. இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக என்ன இருக்குது? 1. ஸோ ஆன்சர் என்னது? 1. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்னது? 2,3. ஸோ 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கிராஸ் 1. ஸோ இப்போ நம்ம இது பேர் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ 2,1, 3,1. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஆர்ஹெச்எஸ் என்னது? எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ என்னது? ஏ வந்து 2,3, பி ஈக்குவல் டு 0,1. ஸோ இப்போ நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஏ ஈக்குவல் 2,3 கிராஸ் பி வந்து 0,1. இப்போ வந்து நம்ம பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2க்கு, அதுக்கப்புறம் 3க்கு. ஸோ 2,0, 2,1, 3,0, 3,1. இப்போது நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஏ என்னது? 2,3, சி வந்து 1,2. ஸோ அதை நம்ம கீழே எழுதிக்கலாம். 2,3 கிராஸ் சி வந்து 1,2. இப்போ பேர் பண்ணோன்னா 2, 3. ஸோ 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2,0, 2,1, 3,0, 3,1. இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சோம்? 2,1, 2,2, 3,1, 3,2. இப்போ இன்டர்செக்ஷனாக என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது. இப்போ 2,0 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை எழுத முடியாது. ஸோ 2,1 இங்கேயும் இருக்குது, இந்த ஏ கிராஸ் சிலையும் இருக்குது, ஏ கிராஸ் பிலையும் இருக்குது. ஸோ நம்ம 2,1 எழுதிக்கலாம். ஸோ 2,1. இப்போ 3,0 இந்த செட்டில் இருக்குது, இந்த செட்டில் இல்லை. ஸோ எழுத முடியாது. ஸோ 3,1 ரெண்டு செட்லேயும் இருக்குது. ஸோ 3,1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 2,1, 3,1. அதே மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் சியும் 2,1, 3,1. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. வெரிஃபை பண்ணிட்டோம். இதோட விட்டுறக்கூடாது, நம்ம வந்து எழுதணும் மேலே சொன்ன மாதிரி. 1 ஈக்குவல் டு 2, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதுக்கப்புறம் எல்ஹெச்எஸ் என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் சி, ஹென்ஸ் வெரிஃபைட்.